Hi, welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Chapter 5 Hindu Undivided Family and Partnership Question Answers from Commerce Level Standard. Yes. So first join Hindu family பற்றி நான் சொல்லிடுறேன். Hindu Undivided Family or Join Hindu Family. இவங்க என்னென்னா லைக் இவங்கெல்லாம் வந்து ஒரு சேர்ந்து இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக லைக் தாத்தா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் அத்தைங்க எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து இருந்துட்டு ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க, ஒரே ஃபேமிலி பிஸ்னஸ் பார்ப்பாங்க, ரைட்? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மேல் மெம்பர் இருப்பாங்க, சீனியர் மோஸ்ட் மேல் மெம்பர். சப்போஸ் தாத்தா இருக்காங்கன்னா அந்த தாத்தா வந்து சீனியர் மோஸ்ட்னா அவர் தான் வந்து கர்த்தான்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. மீதி பேரெல்லாம் வந்து கோபேசனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. லைக் ஒரு குழந்தை வீட்டில் பிறந்தாலும் அந்த குழந்தைய வந்து மெம்பர் ஆஃப் தி ஃபேமிலி, ஓகே, மெம்பர் ஆஃப் தி பிஸ்னஸ், அதுக்கும் ஒரு ஷேர் உண்டு. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஓகே, ஸோ ஜாய் அண்ட் பார்ட்னர்ஷிப்னா நம்ம சோல் ட்ரேடர் படிச்சிருப்போம். ஸோ பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர் மோர் தென் டூ அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ம்னு சொல்லுவாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னு சொல்லுவாங்க, FIRM. ஓகே, ஸோ அதை பற்றி தான் இந்த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கர்த்தா நான் ஆல்ரெடி சொன்னேன், அஃபேர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் ஆஃப் ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி யார் பார்ப்பாங்க? ஒன்லி சீனியர் மோஸ்ட் மேல் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அவர் என்ன சொல்வார்? கர்த்தா ஆர் மேனேஜர். மீதி பேரெல்லாம் என்னது? அவங்கள கோபேசனர் சொல்லுவாங்க. ஸோ எந்த விஷயம் இருந்தாலும் கர்த்தா கிட்ட சொல்லாமல் பர்மிஷன் வாங்காமல் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, தட் இஸ் கர்த்தா. ஸோ வாட் ஆர் த 2 schools ஆஃப் ஹிந்து லா? நம்மளுக்கு 2 schools ஆஃப் ஹிந்து லா இருக்குது. ஒன்று வந்து மிதாக்ஷரா, இன்னொன்று வந்து தயாபாகா. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா there are 2 schools in Hindu law. One is Dayabaga, which is prevalent in Bengal and Assam. Dayabaga வந்து பெங்கால் அண்ட் அஸ்ஸாமில் இருக்குது. மிதாக்ஷரா வந்து ஹோல் இந்தியாவில் இருக்குது. இது மட்டும் எழுதுனா போதும். இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கணும் மிதாக்ஷரானாக்கா என்னன்னாக்கா, தேர் இஸ் அ சன்ஸ் ரைட் பை பர்த் இன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி. It means when a son is born in the family, he acquire an interest in the property jointly held by the firm. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிதாக்ஷரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் குழந்தை பிறந்தாலே அவங்களுக்கு ஒரு ஷேர் இருக்குது. ஓகே, தட் இஸ் கால்ட் ஆஸ் அ மிதாக்ஷரா. அதே தயாபாகாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தாத்தா ஒரு ஃபாதர், ஒரு தாத்தா ஃபாதர் அப்படி இருக்காங்க. ஸோ தாத்தா இருக்கிறவங்களும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களால வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அவங்க போயிட்டதுக்கப்புறம் அப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சன் என்ஜாய் பண்ண முடியாது அன்டில் ஃபாதர். ஸோ இது வந்து வில் கால் இட் ஆஸ் அ தயாபாகா. ஓகே, இது வந்து வெறும் பெங்கால் அண்ட் அஸ்ஸாமில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 2005 வரகட்டும் எல்லா மேல் ஃபீமேலுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ப்ராப்பர்ட்டிகளே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, ஸோ நீங்கள் வந்து இந்த கொஷின் கேட்டால் வாட் ஆர் த 2 schools ஆஃப் ஹிந்துலனாக்கா, தே ஆர் 2 schools இன் ஹிந்துலா, தே ஆர் மிதாக்ஷரா அண்ட் தயாபாகா. அப்படி எழுதுனா போதும், இந்த ஸ்டோரியெல்லாம் எழுத தேவையில்லை. ஹூ இஸ் அ பார்ட்னர்னா யார்? ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் என்ட்ரி ஆனாக்கா அவர் பார்ட்னர்ஷிப் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ப்ளீஸ் டூ ரிமெம்பர். ஸோ அந்த பிஸ்னஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேர்ம் பிஸ்னஸ் சொல்ல மாட்டாங்க, அதை ஃபேர்ம்னு சொல்லுவாங்க. பார்ட்னர்ஸ் வந்து அவங்க ஷேர் ப்ராப்பர்ட்டி, அவங்க ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்ணிக்கணும், ஓகே, லைபிலிட்டிஸ் எப்படி ஷேர், கடன் எப்படி ஷேர் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நெக்ஸ்ட் ஃபர்தராக படிக்கலாம். ஹூ இஸ் அ ஸ்லீப்பிங் பார்ட்னர்? இது வந்து டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸில் இருப்பாங்க. ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆர் டார்மெண்ட் பார்ட்னர். இவர் என்னன்னாக்கா ஒரு பார்ட்னர் தான், அவர் காசு கான்ட்ரிபியூட் பண்ணுவார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேர் பண்ணிக்குவார். ஆனால் பிஸ்னஸில் அட்டாச்சாக இருக்க மாட்டார், வருவார் போவார், அவ்வளோ தருவார். பிஸ்னஸோட அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்க மாட்டார். அதே ஆப்போசிட் அவர் ஆக்டிவ் பார்ட்னர் சொல்லுவாங்க. ஆக்டிவ் பார்ட்னர் 24/7 பிஸ்னஸ்க்காக அவர் ரன் பண்ணுவார், ஒர்க் பண்ணுவார். ஓகே, ஸோ அவர் வந்து ஆக்டிவ் பார்ட்னர் சொல்லுவாங்க. ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா தூங்குகிற பார்ட்னர் இல்லை, அவர் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆக மாட்டார், ஃபார்மில் இன்வால்வ் ஆக மாட்டார். அதுதான் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர் சொல்லுவாங்க. சில டைமில் அவருக்கு அவுட் சைடர்ஸ் யார் ஒரு பார்ட்னராக கூட தெரியாது, அவர் காசு கான்ட்ரிபியூட் பண்ணுவார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறார், அவ்வளோதான். நெக்ஸ்ட், மென்ஷன் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் டெசல்யூஷன். 2 types ஆஃப் டெசல்யூஷன் இருக்குது, டெசல்யூஷன் ஆஃப் ஃபார்ம் அண்ட் டெசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஃபார்ம்னா ஃபுல் பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப்னா இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் அந்த மெம்பர்ஸ் மட்டும் தான் டிசால்வ் ஆகும். டிசால்வ் இஸ் நத்திங் பட் க்ளோசிங் டவுன் ஆஃப் பிஸ்னஸ். ரைட் எனி 3 features ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஹிந்து கவர்ன் பை ஹிந்து. ஆல்ரெடி சொன்ன 2 schools இருக்குது, மிதாக்ஷரா அண்ட் தயாபாகா.
அது பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா யார் மேனேஜ் பண்ணுவாங்க? கர்த்தா மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, சேம் மேனேஜ்மெண்ட் ஆன்சர் இங்கே எழுதிடுங்க. மெம்பர்ஷிப் பை ஒரு சின்ன குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையும் ஒரு மெம்பர். ஓகே, லைபிலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தாவோட லைபிலிட்டிஸ் எல்லாம் லிமிட்டெட். ஓகே, ஆனால் மற்றவங்களெல்லாம் அன்லிமிட்டெட். சாரி, எக்ஸப்ட் த கர்த்தா லைபிலிட்டி ஆஃப் ஆல் அதர் மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டெட். கர்த்தாது வந்து அன்லிமிட்டெட், மீதி மெம்பர்ஸ் எல்லாம் லிமிட்டெட். லிமிட்டெட் அன்லிமிட்டெட் பற்றி நான் அன்லிமிட்டெட்னா ஒரு அவங்க பர்சனல் ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த கடனை வந்து கிளியர் பண்ணணும். தட்ஸ் கால் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. லிமிட்டெட் லைபிலிட்டின்னா அந்த பிஸ்னஸில் எவ்வளோ லாஸ் இருக்கோ அவ்வளோதான். நான் என் பர்சனல் ப்ராப்பர்ட்டியெல்லாம் வைக்க மாட்டேன், அது சொல்கிறது லிமிட்டெட். ஓகே, ஸோ வாட் இஸ் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ்? ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 2, மேக்ஸிமம் 10. அதே பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 10, அதர் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 20. மினிமம் 2, மேக்ஸ் 20, பேங்கிங்கில் 10 மட்டும்தான். பார்ட்னர்ஷிப் டீட்னா நான் சொன்னேன், இட்ஸ் லைக் அ டீட்னா என்னது? ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ நான் பார்ட்னர்ஷிப்பாக நான் போகிறேன், ஓரலாக இருக்கலாம், ரிட்டனாக இருக்கலாம். எப்பயுமே ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நம்ம போகிறப்ப ரிட்டர்ன் இருந்தால் தான் பெட்டர். ஏன்னா நாளைக்கு மனுஷன் எப்போ மாறுவாங்களோ தெரியாது, ரைட்? ஸோ அதனால ரிட்டனாக இருந்தாக்கா அது ஒரு நம்மளுக்கு எவிடன்ஸு. ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், ஓரலும் இருக்கலாம். பட் ரிட்டன் இருந்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு ரீசன். எல்லாமே வந்து ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் பார்ட்னர்ஷிப் போனால் டெஃபினட்டாக பார்ட்னர்ஷிப் டீட் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். இதில் என்னென்ன இருக்குது? நேம் ஆஃப் த ஃபர்ம் பேர் என்ன, அவங்க பிஸ்னஸ் பேர் என்ன, எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லைக் காட்டன் டெக்ஸ்டைல்ஸா, இல்லாட்டி இண்டஸ்ட்ரியா, ட்ரேடா, காமர்ஸா, எந்த டைப், டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ எத்தனை வருஷம் இருக்க போகுது, இல்லை கண்டினியூஸாக இருக்க போகுது, அதெல்லாம் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட்? இல்லை 3 எழுதுனா போதும். அதே 5 மார்க்ஸில் கேட்டாக்கா நீங்கள் இட்ஸ் சேம் திங் நீங்கள் எழுத போகிறீங்க இதுமாரி இருந்து. ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப் டீட் என்ன பண்ணணும்? ஸ்டாம்ப் பண்ணணும், ப்ராப்பர்லி டியூலி ஸ்டாம்ப்டு இருக்கணும், ரிஜிஸ்டர்ட் பண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சர்டிஃபைடாக ஆகும். ஓகே, ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், நேம் ஆஃப் தி ஃபார்ம், நேச்சர் ஆஃப் த ப்ரப்போஸ் பிஸ்னஸ், டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ ஒரு பர்டிகுலர் வெஞ்சர் முடிச்சிட்டோன்னே டிசால்வ் ஆகிடுமான்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கேபிட்டல் கான்ட்ரிபியூட், ஒருத்தவங்க எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஒருத்தவங்க எப்படி பிஸ்னஸில் ஃபர்ம்லேருந்து அமௌண்ட்டை விட்ரா பண்ணிக்கலாம் பர்சனல் யூஸ்க்கு. ஸோ அது எவ்வளோ எடுக்க முடியும், ப்ராஃபிட் அண்ட் ஷேரிங் எவ்வளோ இருக்குது, ஈக்குவலாக இல்லாட்டி கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். சப்போஸ் நான் 1 லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ எந்த 1:2 ரேஷியோ. ஸோ அது மாதிரி ரேஷியோ, தட்ஸ் கால் கேபிட்டல் ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ நான் பிஸ்னஸில் நான் ஃபர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் டெஃபினட்டாக எனக்கு ஒரு காசு வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, 6%, 12% இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், நீங்கள் பர்சனலாக நீங்கள் காசு எடுத்திருக்கீங்க, அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளிகபிள். லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ், ஏதாவது பார்ட்னர்ஸ் லோன்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியும், அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், சேலரி அண்ட் கமிஷன் எப்படி பே பண்ணணும். ஓகே, குட்வில் வேல்யூவேஷன், இது நம்ம ஃபர்தராக படிக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒருத்தவங்க என்னென்ன ஒர்க் பண்ணணும். டிசொல்யூஷன் ப்ரொசீஜர், ஒரு பிஸ்னஸ் க்ளோஸ் ஃபார்மை க்ளோஸ் பண்ணுறீங்க, ஸோ எது மாதிரி நீங்கள் ப்ராசஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆட்ரிபியூட் ஆஃப் டிஸ்பியூட், ஏதாவது டிஸ்பியூட் ஆயிருக்கு, ஏதாவது சண்டை வந்திருக்கு, ஏதாவது இன்டிஃபரன்ஸ் வந்திருக்கு, எப்படி வந்து அவாய்ட் பண்ணணும், எப்படி வந்து சால்வ் பண்ணிக்கணும், அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் dissolution ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ 2 டைப்ஸில் dissolution இஸ் நத்திங் பட் க்ளோசிங் டவுன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். ஸோ பிஸ்னஸ் ஃபர்மை க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து dissolution சொல்லுவாங்க. இது வந்து கோர்ட் மூலியமாக நடக்கலாம், கோர்ட் நம்மளே க்ளோஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட், ஆர்டர் கோர்ட்டில் நம்ம மியூச்சுவல் கன்சென்ட் 14 days பிஃபோரே இதுமாரி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்ப்பா, ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு, இனிமேல் நடத்த முடியாது, இன்டிஃபரன்ஸ் ஆகிருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து நீங்களே தானாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இன்சால்வென்சி ஆஃப் ஆல் த பார்ட்னர் பட் ஒன். ஒரு பார்ட்னர் வந்து இன்சால்வெண்ட்னா ஒரு நிறைய லோன்ஸ் வாங்கியிருக்காரு, அவரால் கட்ட முடியலன்னா அப்போது பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு ஆப்ஜெக்டிவ் இல்லீகல் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது தட ப்ராபிட்டட் கவர்மெண்ட் வந்து ப்ராபிட்டட் சொன்னாங்க, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்போயும் உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். பை நோட்டீஸ் ஆஃப் டிசல்யூஷன், ஸோ பார்ட்னர்ஸே கொடுத்துருவாங்க 14 days. இதுமாதிரி டிசால்வ் ஆயிடலானாக்கா அப்போ நீங்கள் டிசால்வ் பண்ணிக்கலாம். ஆன் சர்டன் கண்டின்ஜென்சிஸ், இது தாண்டி என்ன இருக்குனாக்கா ஸ்பெசிஃபிக் பீரியட் முடிஞ்சிடுச்சு, ஸ்பெசிஃபிக் அட்வென்ச்சர், அந்த ஒரு வீடு கட்டணும்னு சொன்னாங்க, அந்த வீடு கட்டியாச்சு, அதுவும் முடிச்சாச்சு, அப்போ அது பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆகிடும். ஒரு பார்ட்னர் டெத் ஆகிட்டாங்க, ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, ரிட்டையர்னா ஃபர்ம் விட்டு போகிறாங்க, அப்போ ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க.
இன்சால்வெண்ட், ஒரு பார்ட்னர் வந்து லோன்ஸ் கட்ட முடியாமல் இன்சால்வெண்ட் ஆகிட்டார். ஸோ எந்த கேஸ் இருந்தாலும் ஃபேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதே டிசல்யூஷன் த்ரூ கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் இன்சைன் ஆகிட்டாங்க, ஒரு பார்ட்னர் வந்து பெர்மனெண்ட்டாக அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு பார்ட்னர் வந்து மிஸ்கான்டக்ட் லைக் ஏதாவது இல்லீகல் கேஸில் அவர் மாட்டிக்கிட்டாரு, ப்ரீச் ஆஃப் அக்ரிமெண்ட், ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து அவங்களால போட முடியல, அது வந்து இட்ஸ் அன் அகெயின்ஸ்ட். அப்பயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு தேர்ட் பர்சன், ஸோ வேறு மற்றவங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, கண்டினியூஸ் லாஸ், கோர்ட் வந்து இது வந்து கண்டிப்பாக நீ ரிசால்வ் பண்ணி ஆகணும்ப்பா அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, ரைட் த ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்னால் பர்டிகுலர்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். நேம் ஆஃப் தி ஃபார்ம், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் நத்திங் பட் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஸோ ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நேம் அண்ட் அதர் பிளேஸ், இது தாண்டி எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது மென்ஷன் பண்ணணும். அட்ரஸ் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ், எப்போல்லாம் ஒரு பார்ட்னர் ஜாயின் பண்ணாங்க, ஃபார்ம் வந்து எத்தனை வருஷம் இருக்க போகுது அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எல்லோரும் சைன் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு ரெஜிஸ்டர் ஃபார்மில் கொடுத்து நெசசரி ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணுன்னாக்கா அப்போ நீங்கள் 14 டேஸ்க்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ இன்னொன்று வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கம்பல்சரி இல்லை, இட்ஸ் அன் ஆப்ஷன். The firm of Hindu Undivided Family is owned by Karta. In the firm of Hindu Undivided Family, how one get the ownership? Membership, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பிறந்த குழந்தை கூட it is a member. The member in the joint Hindu family members are called co-passive. Head of the family is called Karta. Only the male member of the family gets the inheritance by birth, Mitakshara. A partnership is formed by agreement. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.